தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு 10 கோரிக்கை முன்வைக்கிறேன். தமிழ்நாட்டில் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல், படித்த வேலைக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு படித்த வேலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு உத்தியோகமும் பணம் கொடுக்கணும். அதே மாதிரி படிக்காத பாமரனாக இருந்தாலும் அவங்க தொழில் திறமைக்கு தகுந்த மாதிரி எஜுகேஷனை பார்த்து வேலை கொடுக்காம அவங்க திறமையை பார்த்து கொடுக்கணும். இது 2வது கோரிக்கை. 3வது, விவசாயத்துக்கு நதிநீர் இணைப்பு வேணும். அது தமிழ்நாடு இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, நதிநீர் இணைக்கணும். இது 3வது கோரிக்கை. 4வது கோரிக்கை, நதிநீரில் தடுப்பணை கட்டணும். தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, அது இந்தியாவில் இருக்கிற முழு நதியிலையும் சரி, இந்தியாவில் இருக்கிற எல்லா நதியிலையும் சரி தடுப்பணை கட்டணும். இது 4வது கோரிக்கை. 5வது கோரிக்கை, ஏர்போர்ட்டுன்றது கடல்லையும் கூட நீர் ஏர்போர்ட்டில் ஃபாரின்லாம் பார்த்துருப்பீங்க, படத்துலலாம் வந்திருக்கு. அது மாதிரி கொண்டு வரலாம். அப்படி வரும்போது நாம் விவசாய நிலங்களெல்லாம் கையப்படுத்த வேண்டியதில்லை. 50 பேர் 100 பேர் போகிற நீர் ஏர்போர்ட்டில் இருக்குது. கடலில் அப்படி கொண்டு வர முடியும். ஃபாரினில் இருக்கிற மாதிரி இதெல்லாம் கொண்டு வர முடியல. அப்படி வரும்போது உள்நாட்டில் போக்குவரத்துக்கு சுலபமாக இருக்குது. அதையும் கொண்டு வரணும். இது என்னோட 5வது கோரிக்கை. 6வது, தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, படித்தவங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிறவங்களும் சரி, காலேஜ் படிக்கிறவங்களும் சரி, இளைஞர்களுக்கு இந்தியா முழுக்க சுற்றி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கணும். அது ஃப்ரீயாகவே ஒரு பஸ் பாஸ் மாதிரி, ட்ரெயின் பாஸு இது மாதிரி கொடுக்கணும். இது 6வது கோரிக்கை. 7வது, விவசாய நிலங்களுக்கு இயற்கை வேளாண்மை விவசாயம் கொண்டு வரணும். முழுக்க இயற்கை சார்ந்த நம்மாழ்வார் இது கொண்டு வந்த மாதிரி இயற்கையான முழு விவசாயம் கொடுக்கணும். விவசாய உரங்கள் வேணும். இது என்னோட 7வது கோரிக்கை. 8வது,